ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க டெட் எக்ஸாமுக்கான தமிழ் புக்கு தாங்க பார்த்துட்டு இருக்கோம். 10th தமிழ் புக் வந்து ஓல்டு எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வேகமாக வந்து 10th புக் வந்து முடிச்சு கொடுத்தலாம் அப்படின்னு தான் வந்து 10th புக் வந்து போயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். அது மூலம் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்க, சரி, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. வினா 6 வகைப்படும் என கூறியவர் யார்? ஸோ இன்னைக்கு நம்ம இயல் 5 தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல இலக்கண பகுதிகளும் மொழித்திறன் பயிற்சி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு டெஸ்ட் போல இதை நீங்க அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது வந்து பயனுள்ளதா இருக்கும். ஸோ வினா 6 வகைப்படும் என கூறியவர் யார்? சூப்பர். அறி, அறிவு, அறியாமை, ஐயுறுதல், கொளல், கொடை, ஏவல் என வினா 6 வகைப்படும் சொல்லி சொன்னவர் யாருன்னா நன்னூலார். ஓகேங்களா? சோ நன்னூலார் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து, பொருந்தா இணை எது? பொருந்தா இணை எது? சோ வினா 6 வகைப்படும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். அதுல இங்க கொடுக்கப்படுறதுல எது தவறா இருக்கு? ஓகே, நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. மாணவரிடம் ஆசிரியர் கேட்பது. சோ மாணவர்கிட்ட வந்து ஆசிரியர் கேட்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வினா விடையில இருந்து ஒரு கொஸ்டின் இருக்குங்க, கிளியரா பாத்துக்கோங்க. அறிவினா அப்படின்னா என்னதுங்க? மாணவரிடம் ஆசிரியர் கேட்பது. என்ன ரீசன் அப்படின்னா, மாணவர்கிட்ட ஆசிரியர் கேட்கிறாருன்னா ஆசிரியருக்கு அதுக்கான பதில் தெரியும், தெரிஞ்சுக்கின்னு கேட்கறதுனால அது வந்து அறிவினா. கரெக்ட் தான். அடுத்து, ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது. ஆசிரியரிடம் மாணவர் கேட்பது. ஸோ டீச்சர் கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் கேட்கறான் அப்படின்னா அப்ப ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறான், அதனால அது அறியாவினா. இதுவும் கரெக்ட் தான். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கா? ஸோ ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் இருக்கான்னு சொல்லிட்டு நூலகர்கிட்ட கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன வினாங்க? அது வந்து கொளல் வினா. எது? கொளல் வினா. ஓகேங்களா? கரெக்ட் தான். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொளல் வினா தான். ஏன்னா அந்த பொருள் என்ன பண்ண போறேன், நான் வாங்க போறேன், அதனால இருக்கான்னு கேட்கறேன். கொளல் வினா கரெக்ட் தான். நீ கடைக்கு செல்கிறாயா என கேட்டது. நீ கடைக்கு போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கறது. சூப்பர். ஏவல் வினா. ஓகேங்களா? ஸோ இங்க எல்லாமே வந்து சரியா தான் இருக்கு. நம்ம வந்து டைப் பண்றப்போ வந்து நான் வந்து ஆப்ஷன் இதாக டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சரிதான். நீங்க எது ஆன்சர் எடுத்தாலும் ஓகே தான், இருந்தாலும் நீங்க இதை தெரிஞ்சுக்கங்க போதும். அடுத்து, விடை எத்தனை வகைப்படும் அவையாவை? விடை எத்தனை வகைப்படும் அவையாவை? சூப்பர். விடை எத்தனை வகைப்படுங்க? விடை மொத்தம் 8 வகைப்படும். ஓகேங்களா? சி தாங்க இதுக்கான ஆன்சர். விடை மொத்தம் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை அப்படின்னு சொல்லிட்டு விடை வந்து 8 வகைப்படும். பொருந்தா ஒன்று எது? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆன்சர் எடுக்க பார்க்கலாம். சூப்பர். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. ஏன்னா இது மூன்றுமே நேரடியாக விடைகளை தருவதா இருக்கிறதுனால இது மூணுத்தையும் என்னன்னு சொல்லுவாங்க? வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணுமே என்ன சொல்லுவாங்க? வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஏவல் விடை வந்து பார்த்தோன்னா குறிப்பு விடைகள். சோ லாஸ்டா இருக்கக்கூடிய 5 விடைகள் குறிப்பு விடைகள் சொல்லுவாங்க. அப்ப இதுல பொருந்தாத்து ஏவல் விடை. தவறானது எது? சோ 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது தவறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுங்க பார்க்கலாம். சூப்பர். நீங்க நேரம் ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. கடைக்கு போவையா என்பதற்கு போக மாட்டேன் என்பது. ஸோ கடைக்கு போவியான்னு கேட்டா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது மறுத்து கூறது. அதனால என்ன விடைகள்? மறைவிடை. கரெக்ட் தான். இதை செய்வாயா என்பதற்கு ஏன் நீயே செய்ய அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க? ஏவல் விடை. நம்ம அவன் ஏவி சொன்னா அவன் நம்மளுக்கு திருப்பி ஏவிய பதில் சொல்றான், அதனால இது ஏவல் விடை. கரெக்ட் தான்.
என்னுடன் ஊருக்கு வருவாயா என்பதற்கு வராமல் இருப்பேனா, நீ அவங்களோட ஊருக்கு வரையாப்பான்னு கேட்டா உங்களோட வராமல் இருப்பேனா அப்படின்னா அதையும் என்ன பண்றது, நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டா திருப்பி நம்மள ஒரு கொஸ்டினா வந்து திருப்பி கேட்கறது. அப்ப வினா எதிர் வினாதல் விடை, அப்ப இதுவும் வந்து கரெக்ட் தான். உனக்கு கதை எழுத தெரியுமா என்பதற்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்பது கூறுதல் உருவது கூறல் விடை. ஸோ உருவது கூறல் அப்படின்னா என்னதுங்க, ஸோ இப்போ வந்து நீ விளையாடல அப்படின்னா எனக்கு கால் வலிக்கும், ஓகேங்களா. ஸோ விளையாடினா கால் வலிக்கும்னு சொல்றான், அப்போ இதுக்கு ஒரு நடக்க போறத அவன் சொல்றான், அதனால அது உருவது குரல். ஆனா இங்க கதை எழுத தெரியுமானா அதனுக்கு இனமான கட்டுரை எழுத தெரியும்னு சொல்றதுனால இது வந்து இனமொழி விடையில வரணும். அப்ப இது வந்து தவறா இருக்கிறது டி தான். அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். பொருள்கோள் எத்தனை வகைப்படும், இதெல்லாம் ஆல்ரெடி டெட்ல கேட்கப்பட்ட கேள்விதான். ஸோ பொருள்கோள் எத்தனை வகைப்படும், சூப்பர். பொருள்கோள் வந்து பாத்தீங்கன்னா 8 வகைப்படும். மீதாங்க இதுக்கான ஆன்சர். பொருள்கோள் 8 வகைப்படும். அடுத்து 7வது கேள்வி பாருங்க. சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலார் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசே மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே என சீவக சிந்தாமணி அடிகளில் பயின்று வரும் பொருள்கோள் எது. அப்போ இந்த வரிகள் வந்து எந்த நூல் இடம்பெற்றிருக்கு, சீவக சிந்தாமணியில தான் இடம்பெற்றிருக்கு. அதுல என்ன பொருள்கோள் வந்து பயின்று வருது, சூப்பர். இதுல என்ன பொருள் பயின்று வருதுங்க, ஆற்று நீர் பொருள்கோள் தான் வந்து பயின்று வருது. ஏதான் இதுக்கான ஆன்சர். எப்படி ஆற்று நீர் போல வந்து தொடக்கத்துல இருந்து முடிய வரலும் ஒரே நேரா போகும், அதே போல நேரா பொருள்கோள் தான் ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா. அப்ப இதுல ஆற்று நீர் பொருள்கோள் தான் பயின்று வருது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்று புனலே இவ்வடிகளில் பயின்று வரும் பொருள்கோள் எது. ஸோ இது நன்னூல்ல இருக்கக்கூடிய ஒரு அடிகள் தான். மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அஃது யாற்று புனலே, ஓகேங்களா. எப்படி வந்து அந்த அடிதோறும் வந்து பயின்று வரக்கூடியதா இருக்கும், அதுதான் இது ஆற்று நிறை பொருட்கோள் சொல்லிட்டு நன்னூர்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது எது, ஆற்று நிறை பொருட்கோளை தான் வந்து சொல்லுது. ஏதான் இதுக்கான ஆன்சர். நிரல் நிறை பொருட்கோள் எத்தனை வகைப்படும். ஸோ நிரல் நிறை பொருட்கோள், ஸோ முறைப்படாம ஒரு நிரலை வரிசையா வச்சு அமைச்ச பொருட்கோள் தான் நிரல் நிறை பொருட்கோள்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 வகைப்படும். நிரல் நிறை பொருட்கோள் எத்தனை வகைப்படுங்க, 2 வகைப்படும். ஒன்று முறை நிரல் நிறை பொருட்கோள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எதிர் நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்று பார்க்கலாம் பாருங்க. செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்வது டேஷ். ஸோ செய்யல என்ன பண்றது, எழுவாயி பெயர் சொல்லு வினைச்சொல் எல்லாத்தையும் வரிசையா நிறுத்தி வச்சிருது. அது ஏற்கக்கூடிய பயனிலைகள் இருக்கு இல்லையா, அந்த பயனிலைகளையும் அந்த வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்வது டேஷ். சூப்பர். என்னதுங்க, முறை நிரல் நிறை பொருட்கோள். சி தாங்க இதுக்கான ஆன்சர். முறை நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்றதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அப்ப சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த 11வது கேள்வி. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதில் பயின்று வரும் பொருள்கோள் எது. சோ நம்ம ஏற்கனவே சொன்னா போல அன்பு அரண் அப்படின்ற சொற்களை வரிசைப்படுத்தி அதன் விளைவாக என்ன சொல்லியிருக்காங்க, பண்பையும் பயனையும் சொல்லியிருக்காங்க. சோ அதையே வரிசைப்படுத்தி இங்க படிக்கிறதுனால ஒரு முறையா வந்து நிறுத்தி வரதுனால இது முறை நிரல் நிறை பொருட்கோள் தான் இதுல பயின்று வருது. அப்ப சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கநூல் கற்றோரோடு ஏனையவர். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கநூல் கற்றோரோடு ஏனையவர். இதில் பயின்று வரக்கூடிய பொருட்கோள் எது. சூப்பர். எதிர் நிரல் நிறை பொருட்கோள் தான் இல்ல பயின்று வருதுங்க. டி தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா கற்றவர்களை வந்து மக்கள் அப்படின்னு குறிப்பிட்டு கல்லாதவர்களை வந்து விலங்குகளோட வந்து எதிராக வந்து பொருட்கோள் தான். இது வந்து எதிர் நிரல் நிறை பொருட்கோள் தான் இல்ல பயின்று வருது. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 13வது கேள்வி பாருங்க. ஆழத்து மேலே குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு. இது வந்து மயிலைநாதர் உரையில இருக்கக்கூடிய அந்த பாடல் தான். இதுல பயின்று வரக்கூடிய பொருட்கோள் எது. சோ இது நீங்க படிச்சீங்கன்னா புரியாதுங்க, ஓகேங்களா. சோ அப்ப என்ன பண்ணணும், ஆழத்து மேலே குரங்கு குளத்துல கோலை என்ற கருத்தை அங்கு இங்கு என்ன பண்ணணும், நீங்க மாத்தி மாத்தி வந்து பொருள் கொண்டா மட்டும்தான் அது வந்து என்ன பண்ணும், ஒரு மீனிங்ல வந்து வரும். அப்போ அந்தந்த பொருட்களை இங்க கொண்டு வந்து கூட்டி பொருள் கொள்றதுனால இதுல பயின்று வரதுங்க கொண்டு கூட்டு பொருட்கோள் தான் இதுல பயின்று வருது. பி தான் வந்து இதுக்கான ஆன்சர், கொண்டு கூட்டு பொருட்கோள்.
அடுத்து 14வது கேள்வி. இப்ப நம்ம மொழித்திறன் பயிற்சின்றதுனால அப்படியே புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் சின்னமனூர் செப்பேடு குறித்து உணர்த்த செய்தி எது? ஸோ இந்த செய்தி மூலமா சின்னமனூர் செப்பேடு வந்து எதை உணர்த்துது? சூப்பர். எதை உணர்த்துதுங்க? சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. ஸோ சங்க காலத்துல மொழிபெயர்ப்பு இருந்ததை பத்தி தான் வந்து இந்த செப்பேட்டு குறிப்பு வந்து உணர்த்துது. அடுத்து 15வது கேள்வி. அருந்துணை என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? அருந்துணை அருந்துணை என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? சூப்பர். அருமை கூட்டல் துணை. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். அருமை கூட்டல் துணை அப்படின்னு தான் வருங்க. அருந்துணை அப்படின்றது அருமை கூட்டல் துணைன்னு வரும். இந்நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது டேஷ் வினா. அதோ அங்கு நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது டேஷ் விடை. அப்ப அங்க ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, அது எவ்வகை வினால வரும். அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காரு, அது எவ்வகை விடையில வரும். சூப்பர். இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்றத அவரு தெரியாம கேட்கிறாரு, அதனால அது வந்து அறியா வினா. அவரு சுட்டி காட்டி அங்கே நிற்கும்னு சொல்றாரு, அதனால அது சுட்டு விடை. அப்போ சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தொருளை என இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? இந்த அடிகளில் வந்து எதை குறிப்பிட்டு சொல்றாங்க? சூப்பர். எதை சொல்றாங்க? கல்வி. சி தாங்க இதுக்கான ஆன்சர். இந்த அடிகளில் வந்து கல்வியை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. அடுத்து 18வது கேள்வி. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ். சூப்பர். இடைக்காடனோட பாடலை யார் இகழ்ந்துட்டு இருப்பாரு? மன்னன் தான் வந்து இழந்துட்டு இருப்பாரு. ஆனா அந்த இடைக்காடன் மேல யார் அன்பு வச்சிருப்பாருன்னா இறைவன் தான் அன்பு வச்சிருப்பாரு. அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து, கழிந்த பெரும் கேள்வியனான் யார்? கழிந்த பெரும் கேள்வியனான் யார்? காதல் மிகு கேண்மையினான் யார்? இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். கழிந்த பெரும் கேள்வியனான் யார்? காதல் மிகு கேண்மையினான் யார்? சூப்பர். யாருங்க? கழிந்த பெரும் கேள்வியனான் அப்படின்னா வந்து பார்த்தா யாரை குறிப்பிடுது அப்படின்னா குலேச பாண்டியன். ஸோ குலேச பாண்டியனை தான் குறிப்பிடுது. காதல் மிகு கேண்மையனான்றது யாரை குறிப்பிடுதுன்னா இடைக்காடனாரை குறிப்பிடுது. அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 20வது கேள்வி. அமர்ந்தான். அமர்ந்தான் என்பது அமர் கூட்டல் இத்து எந்து இத்து ஆண் அப்படின்ற பகுபத உறுப்பினக்கணமா பிரியும். அந்த பகுபத உறுப்பினத்துல கீழே கொடுத்துக்கிறதுல எது தவறா இருக்கு அப்படின்றத பார்த்து ஆன்சர் எடுங்க. சூப்பர். நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. அமர்னா பகுதி கரெக்ட் தான். இத்துனா சந்தி கரெக்ட் தான். ஈத்து அப்படின்றது இறந்த கால இடைநிலை, இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்து ஆண் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பால் வினைமுற்று விகுதின்னு வரணும். அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாம் பாருங்க. 21வது கேள்வி. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை என கல்வியை பாடியவர் யார்? இந்த கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த பாடலை எதை உணர்த்துதுன்னு பார்த்தோம்? கல்வியை தான் உணர்த்துது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அப்படி கல்வியை உணர்த்தி பாடியவர் யார் அப்படின்றதான் வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ யாருங்க பாடியிருப்பாரு? செய்குதம்பி பாவலர். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ செய்குதம்பி பாவலர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? இந்த பாடலை வந்து பாடியிருப்பாரு கல்வியை உணர்த்தி. அடுத்த கொஸ்டின். இந்த அறை இருட்டாக இருக்கிறது. மின்விளக்கின் சுடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது? இதோ இருக்கிறதே. சுடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே. மின்சாரம் இருக்கிறதா? இதில் அடிகோடிட்ட சொல் குறிப்பது எது? எந்த அடிகோடிட்டு இருக்காங்க? இதோ இருக்கிறதா அப்படின்ற இடத்துல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க? அடிகோடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து எதை வந்து குறிக்குது? ஸோ இதோ இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அவர் வந்து சுட்டி காட்டி ஆன்சர் பண்றாரு. அதனால அது வந்து என்னதுங்க? சுட்டு விடை. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சுட்டு விடை தான் வந்து அது வந்து குறிக்கிறது. அடுத்து, ஹெட்போன் என்பதன் தமிழ்ச்சொல் யாது? ஹெட்போன் என்பதன் தமிழ்ச்சொல் யாது? சூப்பர். ஹெட்போன் அப்படின்றதோட தமிழ்ச்சொல் என்னதுங்க? காதணி கேட்பி. ஸோ காதணி கேட்பி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்போன் அப்படின்றதோட தமிழ்ச்சொல். ஹெட்போன் அப்படின்றதோட தமிழ்ச்சொல் வந்து காதணி கேட்பி.
அடுத்து 24வது கேள்வி. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். இதில் பயின்று வரும் பொருள்கோள் எது? முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். இதில் பயின்று வரக்கூடிய பொருள்கோள் எது? சூப்பர். இதுல என்ன பொருள்கோள் பயின்று வருது அப்படின்னா ஆற்றனில் பொருட்கோள் தான் பயின்று வருதுங்க. ஓகேங்களா? எப்படி ஆற்றனில் வந்து நேரடியா போய் இதுவாகுமோ அதே போல இதுல நேரடியா பொறுத்து பொருட்கொள்றதுனால இதுல ஆற்றநீர் பொருட்கோள் தான் வந்து பயின்று வருது. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என கூறும் நூல் எது? கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என கூறும் நூல் எது? சூப்பர். எதுங்க? நருந்தொகை. இதன் இன்னொரு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெற்றி வேர்க்கை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சோ நருந்தொகையை தான் வந்து குறிப்பிடுது. அடுத்து 26வது கேள்வி. வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் யார்? வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் யார்? சூப்பர். யாருங்க? பாரதியார். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். பாரதியார் தான் அப்படி பாடியிருப்பார். வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதியார் தான் பாடியிருப்பாரு. அடுத்து 27வது கேள்வி. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என பாடியவர் யார்? நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என பாடியவர் யார்? சூப்பர். இதுவும் யாருங்க? பாரதியார். ஏதான் இதுக்கான ஆன்சர். சோ வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடினவரும் பாரதியார் தான். நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடுன்னு பாடினவரும் பாரதியார் தான். அடுத்து, அறைக்குள் யாழிசை யாதென்று சென்று எட்டி பார்த்தேன், பேத்தி நெட்டு பண்ணினால் நீதி நூல் திரட்டையே என பாடியவர் யார்? சோ இது ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. சோ அறைக்குள் யாழிசை யாதென்று சென்று எட்டி பார்க்க, அப்ப பேத்தி என்ன பண்ணிடுறாரு? நீதி நூல் திரட்டை வந்து நெட்டுரு பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? சொல்லியிருப்பாரு. சோ இப்ப பாடியவர் யார்? ஸோ டி ஆப்ஷன் வந்து மறைஞ்சிட்டு இருக்கு. இதனால பி தான் அதுக்கான ஆப்ஷன். யாருங்க? பாரதிதாசன். பாரதிதாசன் தான் வந்து இதை வந்து பாடியிருப்பாரு. அடுத்து 29வது கேள்வி. இந்த நீதி அந்த இப்போ நம்ம படிச்சோம் இல்லைங்களா, அதையே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமான வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து மீனிங் வந்து கேட்கப்பட்டிருக்கு. சூப்பர். லியூட் மியூசிக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யாழிசை, இது கரெக்ட் தான். சேம்பர், சேம்பர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அறை, இது கரெக்ட் தான். டு லுக் அப், டு லுக் அப் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்தல், இதுவும் கரெக்ட் தான். ஸோ ரோட், ரோட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீதி நூல் திரட்டுன்னு வரக்கூடாதுங்க. ஓகேங்களா? ஸோ டிடக்டிக் காம்ப்ளேஷன் அப்படின்னு வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க நீதி நூல் திரட்டுன்னு வரணும். ரூப் அப்படின்னா வந்து எதை குறிக்குது அப்படின்னா நெட்டுரு, நெட்டுருன்னு வரணும். ஓகேங்களா? அப்போ டி தாங்க தவறா இருக்கு. டி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து 30வது கேள்வி. ஓடும் என்னும் வேர்ச்சொல்லுடன் தொடர்பற்றது எது? ஸோ ஓடு அப்படின்ற ஒரு வேர்ச்சொல்ல இருந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல எது தவறா இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். சூப்பர். நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஓடிய அருணா, ஸோ ஆ விதி வரதுனால பெயரச்ச தொடர், இது கரெக்ட் தான். ஓடி வந்தால் ஈ வரதுனால வினையச்ச தொடர், இதுவும் கரெக்ட் தான். அருணா ஓடாதே, அருணா ஓடாதே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விழித்தொடர். ஆமாங்க, விழித்தொடர், இதுவும் கரெக்ட் தான். அருணாவிற்காக ஓடினாள், அருணாவுக்காக ஓடினாள் அப்படின்ற அந்த வேற்றுமை உருவு வரதுனால இது வந்து வேற்றுமை தொடர்ல வரணும், எழுவாய் தொடர் வராது. ஏன்னா அருணா ஓடினாள் அப்படின்னா தான் எழுவாய் தொடர். அப்ப இங்க டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, தந்து என்பதன் வேர்ச்சொல் யாது? ஸோ தந்து அப்படின்றது வினையச்சத்துல வரக்கூடியது, அது ஒரு வினையச்ச வார்த்தை. அதுக்கான வேர்ச்சொல் என்ன வரும்? தந்து அப்படின்றதோட வேர்ச்சொல் என்னதுங்க? தா. ஏன்னா எப்பவுமே கட்டளை வாக்கியம் வரும் இல்லையா, அதனால தா தான் வந்து இதுக்கான ஆன்சர். பி தான் இதுக்கான ஆன்சர். வா என்ற வேர்ச்சொல்லின் எழுவாய் தொடர் எது? ஸோ வா அப்படின்றது வேர்ச்சொல்லுங்க, அதுக்கான எழுவாய் தொடர் என்ன வரும்? சூப்பர். குழந்தை வந்தது, ஏதாங்க இதுக்கான ஆன்சர். குழந்தை வந்தது அப்படின்றதான் வரும். அடுத்து 33வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. பொருந்தா இணை எது? ஸோ இந்த அகராதியை பார்த்து எழுத சொல்லியிருப்பாங்க. மொழியோடு விளையாடு அந்த பாட்டில்
அதில் தான் நம்ம 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் எது தவறா இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எடுங்க. சூப்பர், நீங்க நிறைய ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. மன்றல், மன்றல் அப்படின்னா திருமணம், கரெக்ட் தாங்க. மன்றல் அப்படின்னா திருமணம். அப்புறம் யாராவது குறிக்கும் அப்படின்னா நெடுந்தெரு, ஓகேங்களா, ஒரு பெரிய தெருவை குறிக்கக்கூடியதா வந்து மன்றல் அப்படின்ற வேர்டு வந்து குறிக்கும். அடிச்சுவரு அப்படின்னா காலடி குறி, இது கரெக்ட் தான். தூவல், தூவல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் அப்படின்றது வந்து தவறுங்க, ஓகேங்களா. ஏன்னா மருள், மருள் அப்படின்னா தான் வந்து மயக்கம்னு வரணும், வியப்புன்னு வரணும். தூவல் அப்படின்னா மயக்கம்னு வரக்கூடாது, அப்ப சி தான் தவறா இருக்கு. தூவல் அப்படின்னா வந்து என்ன வரணும், நீர்த்துளி. ஸோ மழை பெய்யறப்போ மழை தூவுதுவா அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த நீர்த்துளி வரணும். அப்ப சி தான் இதுக்கான ஆன்சர். பார் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் எது? பார் அப்படின்றது வேர் சொல்லுங்க, அதுக்கான வினையச்சம் என்ன வரும்? சூப்பர், பார்த்து. பி தாங்க இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா. ஸோ வினையாச்சினாலே உங்களுக்கு தெரியும் ஊ அல்லது ஈ வந்து வரக்கூடியதா இருக்கும். அப்ப பார்த்து. அடுத்து 35வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. பொருந்தா இணை எது? ஸோ கலைச்சொற்கள்ல இருந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது பொருந்தாம இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எடுங்க. சூப்பர், இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. எம்பலம், எம்பலம் அப்படின்னா வந்து என்னதுங்க, சின்னம், கரெக்ட் தான். தீசிஸ், தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு, இதுவும் கரெக்ட் தான். இன்டலெக்சுவல், இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர், இதுவும் கரெக்ட் தான். சிம்போலிசம், சிம்போலிசம் அப்படின்னா கருத்துன்னு வரக்கூடாதுங்க, குறியீட்டியல் வரணும், ஓகேங்களா. ஸோ சிம்போலிசம் அப்படின்னா குறியீட்டல் வரணும். அப்ப டி தாங்க தவறா இருக்கு, டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, சிறந்த சிறுகதைகள் 13 என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிறந்த சிறுகதைகள் 13 என்ற நூலின் ஆசிரியர் யார்? சூப்பர், இதுக்கான ஆன்சர் யாருங்க? தமிழில் வந்து வள்ளிக்கண்ணன், ஏதாங்க இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா. சிறந்த சிறுகதைகள் அப்படின்ற அந்த 13 நூலோட ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா தமிழ்ல வள்ளிக்கண்ணன் வந்து எழுதியிருப்பாரு. அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர். குட்டி இளவரசன் நூலின் ஆசிரியர் யார்? குட்டி இளவரசன் நூலின் ஆசிரியர் யார்? சூப்பர், யாருங்க? பி தான் இதுக்கான ஆன்சர். தமிழ்ல வந்து ஸ்ரீராம், ஓகேங்களா. தமிழ்ல வந்து ஸ்ரீராம் அப்படின்றவர் தான் வந்து எழுதியிருப்பாரு குட்டி இளவரசன். அடுத்து ஆசிரியரின் டைரி, ஆசிரியரின் டைரி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழ்ல யாருங்க? எம்பி அகிலா, ஓகேங்களா. சீதா இதுக்கான ஆன்சர். எம்பி அகிலா தான் வந்து ஆசிரியரின் டைரி அப்படின்ற ஆசிரியர், ஓகேங்களா. ஸோ வெற்றிகரமாக உங்களுக்கு 5th யூனிட்டும் முடிஞ்சிச்சுங்க. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ இந்த எல்லா யூனிட்டுமே நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி வந்து கொடுத்துட்றேன், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.